என்றும் என் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகர் சதுர்த்தியை பற்றியான தலைப்பு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நான் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு சின்ன சிலை வாங்கிட்டு வந்து வழிபட போகிறேன் சார், அது எப்படி செய்யணும், எளிமையான முறையில் எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர்கள் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியை வீட்டில் வழிபாடு செஞ்சால் எப்படி செய்யணும், ஒரு சிலை வைத்தால் எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் அதை செய்யணும், என்னென்ன முறைகள்லாம் இருக்குது, அப்படி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி கரைக்கணும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான முழு பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இதில் எந்த நேரத்தில் சிலை வாங்கணும், எப்போது அதை வழிபாடு செய்யணும், எப்படி அதை கரைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். முதல் விஷயம், விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னா, இந்த ஆண்டு, அதாவது 6/9/2024 அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க, 7/9/2024 ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இது ரெண்டில் நிறையா குளறுபடிகள், நிறையா பேர்த்துக்கு கன்ஃபியூஷனாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, சதுர்த்தி திதி, அதாவது ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயகர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். அப்போ சதுர்த்தி திதி அப்படிங்கிறது இந்த வருடம் 6/7 2 நாளுமே அந்த திதி வருது. ஆனால் எந்த நேரத்தில் அப்படின்னா, 6ஆம் தேதி மதியம் 1:47 7ஆம் தேதி மதியம் 3:38 மணி வரலும் தான் சதுர்த்தி திதி இருக்குது. அப்போது சில கோயில்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 6ஆம் தேதியே 6/9/2024 அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க. பிள்ளையார்பட்டி போன்ற பெரிய ஸ்தலங்களில் 7ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அப்போ இந்த 2 நாளுமே நமக்கு விநாயகர் சதுர்த்தி தான். ஏன்னா சதுர்த்தி திதி தான், ஆவணி சதுர்த்தி திதி தான் இறைவனுக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் பிறந்தநாள். அப்போது இந்த 2 திதியுமே நமக்கு வந்தது. 6ஆம் தேதி கும்பிட்றவங்களும் கும்பிடலாம், 7ஆம் தேதி கும்பிட்றவங்களும் கும்பிடலாம். அப்படி கும்பிடக்கூடியவங்க 6ஆம் தேதி கும்பிட்டா எந்த நேரத்தில் கும்பிடலாம், 7ஆம் நேரத்தில் கும்பிட்டா எப்படி கும்பிடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6ஆம் தேதி கும்பிடக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா, சிலை வாங்கக்கூடிய நேரம், சிலையை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது காலையிலேயே ஒரு 9:15 to 10:15 நேரத்துலையோ, இல்லை மதியானம் ஒரு 12 to 1:30 நேரத்துலையோ விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்துடணும். வந்துட்டு அன்னைக்கு மாலையே கும்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க அன்னைக்கு மாலை நேரமான 4:45 to 5:45 கும்பிட்டுக்கலாம். அது முதல் நாளாக கணக்கெடுக்கப்பட்டுரும். அதே மாதிரி பின்னாடி நான் சொல்கிறேன், எப்படி எத்தனை நாள் அந்த விநாயகர் சிலையை கரைக்கிறது, எப்படி அந்த வழிபாட்டை முடிக்கிறதுங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல எந்த நாட்களில் அதை செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை 7ஆம் தேதி நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 7ஆம் தேதி காலையில் 7:45 to 8:45 சிலையை வாங்கிட்டு வந்து 10:45 to 11:45 விநாயகர் வழிபாட்டை செல்லலாம். இல்லை முதல் நாளே மாலை நேரத்தில் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் 7:45 to 8:45 இல்லை 10:45 to 11:45 விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாடுகளை கும்பிடலாம். இதுதான் நாட்கள். இந்த 2 நாளில் இந்த நேரங்களில் விநாயகரை வாங்கிட்டு வந்து வழிபாடுகள் செய்யலாம். சரி, முதல் சிலை வாங்கிட்டு வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகரை வாங்கிட்டு வரும்போது வெறுங்கையில் இல்லாமல் எப்போவுமே ஒரு நல்ல புது துணி, பட்டு வஸ்திரம் அல்லது பட்டு துணி, அது போன்ற ஒரு நல்ல துணியில் விநாயகரை வெறுங்கையில் வாங்காமல் அந்த கையில் வாங்கி கொண்டு வரும்போதே அருகம்புல் இதெல்லாம் சாற்றி தான் ஒரு விநாயகர் பெருமானை கொண்டு வரணும். கொண்டு வீட்டுக்கு எப்போவுமே ஒரு நல்ல காரியம் முடிஞ்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஆரத்தி எடுப்போம் இல்லையா, அதுபோல் விநாயகர் பெருமானுக்கும் ஆரத்தி காட்டணும். நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறார், நம்ம இந்த உலகத்தையே காக்கக்கூடிய ரட்சகன் இறைவன் நம்ம வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறாரு. அவருக்கு ஆரத்தி காட்டி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் முதல்ல பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி அதை நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுட்டு, இந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நேரம் 6ஆம் தேதியாக இருந்ததுன்னா நம்ம சொன்ன நேரம், அதாவது அந்த பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நேரம் 4:45 to 5:45 நேரங்களில் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதியாக இருந்ததுன்னா காலையில் 7:45 to 8:45 இல்லை 10:45 to 11:45 நேரங்களில் நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிலை வாங்கக்கூடியவங்கெல்லாம் நிச்சயமாக 3 நாள் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே வாங்கி சிலை வைக்கலாம். ஏன்னா சிலையை வாங்குகிறோம் அப்படின்னா 3 நாட்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யணும். 3 நாட்கள் தவறாத பூஜைகள் செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 3ஆம் நாள் சாயந்தரம் கரைக்கலாம். இது இயல்பு. இல்லை, என்னால் அப்படி பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 6ஆம் தேதி மாலை வேலையிலையோ இல்லை 7ஆம் தேதி காலை வேலையிலையோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கே அருகம்புல்லாகட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாலைகளாகட்டும் போட்டு வழிபாடு செய்ய, எருக்கம்பூ மாலைகள்லாம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம என்னென்ன படையல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் படைச்சி வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். இப்போ விநாயகர் சிலை வைத்தால் என்னென்ன படையல் வைக்கிறேன்னு நான் சொல்ல போகிறேனோ அதே படையல் தான் அதுக்கும், அதை வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். ஒரே நாள் வழிபாடு நிச்சயமாக பண்ணி எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடுகள் உண்டு. அப்போ அந்த வழிபாடுகளை பண்ணிவிட்டு போயிடலாம். 3 நாள் வைக்கணும், என்னால் வச்சிட முடியும், சரியாக பண்ணிட முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்
இந்த விநாயகர் சிலையை வைங்க. ஏன்னா 3 நாள் வைக்கிறோம், 3 நாட்களுக்கு நம்ம வெளியூர் போயிடுவோம், இல்லை தொடர்ந்து பூஜை பண்ண முடியாது. ஒரு நாள் முக்கியமான பூஜை பண்ணாலே போதும். மிச்ச 2 நாள் கண்டிப்பாக சின்ன வழிபாடாவது செய்யணும், படையல் வைக்கணும். அப்படி இல்லாமல் 3 நாள் நாங்கள் ஒரு நாள் வைப்போம், அடுத்த நாள் வெளியூர் போயிடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிலை வழிபாடை செய்ய வேண்டாம். 3 நாள் வச்சு நிச்சயமாக வழிபாடு செய்யணும். சரி, அப்படி வைக்கும்போது எப்படி வழிபாடு செய்கிறது? இந்த விநாயகரை எப்படி வைக்கலாம் அப்படின்னா, கிழக்கு பார்த்து வைங்க. கிழக்கு பார்த்து விநாயகரை வைங்க. பொதுவான திசை, எத்தனையோ திசைகளில் விநாயகர் எல்லா திசைகளுக்கும் வைக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் இயல்பாக நம்ம வீடுகளில் கிழக்கு பார்த்து வைங்க. ஒரு சின்ன மரப்பலகை இருந்துச்சு அப்படின்னா விநாயகரை அந்த மரப்பலகையில் வைக்கலாம். இதுதான் மெயின். என்ன அப்படின்னா, விநாயகர் எப்பவுமே கீழே வைக்கூட, இறைவனுடைய ஸ்தானம் உயர்ந்திருக்கணும். அதனால் சின்ன ஒரு மரப்பலகை அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டில் இருக்கும். அதை நல்லபடியாக சுத்தப்படுத்திட்டு அந்த மரப்பலகை அப்படியே வச்சிடாமல் அதுக்கு மேலே ஒரு துணி, ஒரு பட்டு துணியோ, நல்ல துணியோ, காட்டன் துணியோ, புது துணி, பயன்படுத்தாத துணியை அது மேலே போட்டு, அதுக்கு மேலே பச்சரிசி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சமாக அளவாக போட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது மேலே வச்சுட்டு விநாயகர் பெருமானை அவர் மேலே வைக்கணும், இந்த அரிசி மேலே வைக்கணும். இதுதான் முறை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு படையலாக என்னென்னவெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொழுக்கட்டை நம்ம வைக்கலாம். அதே மாதிரி அவல் பொரி, பொரிகடலை வைக்கலாம், அவல் கரும்பு சர்க்கரைகள் வைக்கலாம், பழங்கள் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன விருப்பப்படுறோமோ இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் வைக்கலாம். அதே மாதிரி மலர்கள், இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எருக்க மாலை அப்படிங்கிறத கண்டிப்பாக அணிகிறது நல்லது. அருகம்புல் கண்டிப்பாக அவருக்கு வந்து சாற்றலாம். அதுபோல் அரசு இலைகள், வன்னி இலைகள் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா சாற்றிடுங்க. எக்காரணத்தை கொண்டு துளசி வந்து விநாயகர் பெருமானுக்கு போட்டுறக்கூடாது, அதை மட்டும் தவிர்த்துடுங்க. மற்றபடி அரசு, வன்னி இலைகள் இதெல்லாம் கோர்த்து அது ஒரு மாலையாகவும் போகலாம். இந்த 3 விஷயம் இருந்தால் கூட போதும். அருகம்புல் மாலை, இல்லை அரிக்கம்பூ மாலை, இல்லை இந்த அரசு மாலை, இந்த 3ல் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட போதும். 3மே போட்டால் இன்னுமே சிறப்பானது. அதே போல் என்ன தான் பிள்ளையார் வச்சாலும் இந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறதுக்கு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். ஏன் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு செய்கிறதுக்கும் விநாயகரோட அனுமதி தேவை. அப்போது மஞ்சளில் ஒரு பிள்ளையார் மறக்காமல் பிடிச்சி ஒரு வெற்றிலையிலையோ ஒரு அரசிலையிலையோ வச்சுருங்க. வச்சுட்டு அவருக்கு பொட்டு வச்சுருங்க. அதுக்கடுத்து ஒரு படி, 2 படி இருந்ததுன்னா ஒரு படியில் வந்து பச்சரிசியும், இன்னொரு பச்சரிசி, இன்னொரு படியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சுருங்க. இல்லை அப்படின்னா 2 டம்ளர்களாவது, பயன்படுத்தாத டம்ளர்கள்னா அதுலையாவது இதையும் வைங்க. தேங்காய் பழம் இவைகளை வைங்க. நல்ல வாசனை திரவியங்கள், பத்தி, சூடம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதுமானது. இதை தவிர்த்து நிறைய பலகாரங்களை செஞ்சு வைக்கிறவங்களும் உண்டு. இந்த பேசிக்கான விஷயங்கள், மஞ்சள், குங்குமம் இது மறக்காமல் வச்சுருங்க. இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக இனிப்பு சார்ந்த விஷயங்கள், கற்கண்டு, இது எங்கே ஏதாவது செய்யக்கூடிய பொங்கல், இது மாதிரி விஷயங்கள் வச்சாலே போதுமானது. அதை வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, 5 விளக்குகள், 5 தீப விளக்குகளை வந்து ஏற்றி வைக்கணும். கிழக்க பார்த்து ஏற்றி வச்சாலும் சரி, மேற்க பார்த்து ஏற்றி, இறைவனை நோக்கி ஏற்றி வைப்பாங்க, இல்லை கிழக்க பார்த்து, 2 திசைகளை தவிர 2 திசையில் ஏற்றக்கூடாது. 5 விளக்குகளை வந்து ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு இறைவனுக்கு வழிபாடுகள். இங்கே அபிஷேகங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வந்து சிலையாக வைக்கிறோம், களிமண் சிலையாக வைக்கிறோம் அப்படின்னா அபிஷேகங்கள் செய்யக்கூடாது. கடைசி நாள் கரைக்கும் போது மட்டும்தான். தனியாக ஏதாவது உங்கள் வீட்டில் சிலைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுக்கு அபிஷேகம் தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தேங்காய் எப்போ போல் நம்ம வீட்டு பூஜைகளுக்கு செய்வோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆரத்தி பத்தியை பொருத்தி ஆரத்தி காட்டிட்டு அதுக்கடுத்து தேங்காயை உடைச்சி தண்ணி பிடிச்சி வைங்க. அந்த தண்ணியை விழாவி இறைவனுக்கு வழிபாடு செய்யுங்க. வடக்கு பார்த்து உட்காந்து நிச்சயமாக இறைவனுக்கான ஒரு பாடல்கள், விநாயகர் அழகவல் இருக்குது, விநாயகருடைய பல மந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை நிச்சயமாக பாடுங்க, பார்த்து படிங்க. ரேடியோவில் மட்டும் போட்டு விட்டுட்டோ, இல்லை டிவியில் போட்டு விட்டோ, ஃபோனில் மட்டும் போட்டு விட்டுட்டு வழிபாடு செய்யாதீங்க. அதையும் போட்டு விடுங்க. ஆனால் நீங்களும் கண்டிப்பாக உட்காந்து அதை படிங்க. குடும்பத்தோடு படிக்கும்போது அற்புதமான அனுகூலங்கள் நமக்கு வந்து சேரும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உட்காந்து வழிபாடு செய்யுங்க. வழிபாடு பண்ணி முடித்து நீங்கள் என்ன பிரசாதங்கள் வைக்கிறீங்களோ அது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு காலத்துக்கு வைங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் பகிர்ந்துக்குங்க. அதுபோல் எந்த ஒரு பிரசாதம் வைத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலலாம் கொடுக்க பாருங்கள், தானம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா ஒரு இறை வழிபாட்டுக்கான முக்கியமான விஷயமே தானம் கொடுக்கறது தான். அதனால் ஒரு பொருளை பகிர்ந்துக்கங்க. பூஜை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மட்டுமே இருக்கணும், அது நமக்கான வந்த அருள் மட்டும் கிடையாது. நமக்கு தானம் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த அருளே அதிகமாகும். அப்போ எல்லாத்துக்கும் பகிருங்க, அண்டை வீடுகளில் பகிருங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. விநாயகரோட அருள் மிகச்சிறப்பான பாத்திரமாக இருக்கணும். ஏன் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி கும்பிடணும்? ஏன் வந்து நம்ம சிலை வைக்கலைனாலும் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு விநாயகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதாவது இறைவனே கும்பிடக்கூடிய இறைவன் விநாயகர் ஒருத்தர் தான். அதாவது எல்லா தெய்வங்களும்
தான் என்ன வழிபாடு செய்தாலும் தவம் செய்தாலும் விநாயகர் பெருமானை கும்பிட மாட்டாங்க. முப்புறத்தை எரித்த சிவருமான்னு சொல்கிறோம். முப்புறத்தை எரித்த சிவருமானே விநாயகரை கும்பிடாதப்போ அவருக்கு தடை ஏற்பட்டது. அவரை கும்பிட்டதுக்கப்புறம் தான் முப்புறத்தை அவர் எரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து தெய்வங்களும் சக்தி ஆகட்டும், பார்வதி ஆகட்டும், என் முருகப்பெருமானே ஆகட்டும், மகனாகவே இருந்தாலும் சிவருமானும் விநாயகரை கும்பிடார். நவ கிரக தோஷத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய இறைவன் விநாயகரை போல யாருமே இல்லை. ஈஸ்வரனையே பிடிச்ச சனீஸ்வரனையும் தோற்கடித்தவர். நவ கிரகங்களால் எந்த சிக்கல்களும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் சகல வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு அப்படிங்கிறது விநாயகருடைய வழிபாடு. அதனால் தவறாமல் அனைவருமே விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சரி, இப்படி வழிபாடு செய்து முடிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், தெரிந்த விஷயங்களை செய்து வழிபாடு செய்யுங்க. இறைவனுக்கு நம்ம என்ன படைக்கிறோம், மனசார செய்கிறோங்கிறதான் உண்மையான வழிபாடை தவிர இதை வைத்தோம், இதை வைக்கலை, இந்த சாங்கியத்தை செஞ்சோம், இந்த சாங்கியத்தை செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் எதிர்பார்க்க மாட்டார். நிறைய பேர் கலசங்கள் வைக்கலாம், விருப்பம் இருந்ததுன்னா கலசங்கள் வைக்கலாம். அது அவசியம் மற்றது வைக்கணும்னா வைக்கலாம். ரொம்ப எளிமையான முறையில் கலசங்கள் தேவையில்லை. இல்லை ரொம்ப எளிமையாகவும் சின்ன ஒரு செம்பு போன்ற சின்ன செம்புகள் போன்ற விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க. பாதி தண்ணீர் ஊற்றுனீங்கன்னா பாதி பன்னீர் ஊற்றணும். அதில் கொஞ்சம் மஞ்சள் போடுங்க, 2 ஏலக்காய் போடுங்க, மேலே ஒரு தேங்காயை வைங்க, அதுக்கு பொட்டு வைங்க. இதை சுற்றி நூல் கட்ட தெரியாதவங்க பட்டு துணி இருந்தால் கட்டி வச்சு அந்த தண்ணியை வைக்கலாம். இப்படியும் கலசத்தையும் வைக்கலாம். இது கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண வீட்டு வழிபாடு செய்கிறவங்க அப்படி ஒரு விஷயங்கள் தேவையில்லை. விநாயகரை வைத்திருக்கனால கலசங்கள் வைக்கணும்னா தாராளமாக வைக்கலாம். விநாயகர் எம்பெருமான் எந்த ஒரு விஷயத்தையும் தவறு எடுத்துக்க மாட்டார். சாதாரண மஞ்சள்லையும் மண்ணிலையும் பசுவுடைய சாணத்திலையும் பிடிச்சி வச்சாலும் அருள் கொடுக்கக்கூடிய இறைவன். நிச்சயமாக இதை செய்யலை, இது செஞ்சார் அப்படிங்கிற எந்த குற்றம் விநாயகருடைய வழிபாட்டை பொறுத்தவரையிலும் தவறுகள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தண்டனை கிடைக்காது. செய்தால் அதுக்கான வரம் கிடைக்குமோ தவிர நிச்சயமாக தண்டனை அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல இருக்காது. தப்பாக செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு விநாயகர் வழிபாட்டில் எதுவுமே இல்லை. நல்லபடியாக இந்த பூஜையை செஞ்சு முடிங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்போது இந்த சிலையை கரைக்கணும். என்ன நாளில் கரைக்கலாம் அப்படின்னா 6ஆம் தேதி மாலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி 3ஆம் நாள். மிச்சம் 2 நாள் எப்படி வழிபாடு செய்யணும்? 6ஆம் தேதி வழிபாடு செய்கிறோம். 7ஆம் தேதி என்ன செய்யணும்? அதே மாதிரி ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுட்டு இறைவனுக்கு சூடம்பத்தி காமிக்கிறது, சாம்பிராணி காமிக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் போதும். ஏன்னா முதல் நாள் அது எப்படி என்ன செய்கிறோமோ அதே மாதிரி 2ஆவது நாள் ஒரு நல்ல நேரங்களில் இந்த மாதிரி வழிபாடு காட்டினா போதும். அதே மாதிரி 3ஆவது நாள் அதை செஞ்சால் போதும். கடைசியில் கரைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்த்தா 6ஆம் தேதி வச்சு வழிபட்டவங்க 8ஆம் தேதி மாலை 3:15 to 4:15 அந்த நேரத்தில் கரைக்கலாம். கரைக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் பிள்ளையார் சிலை வச்சுருக்கோம், நம்ம ஏரியாவில் பெரிய சிலைகள் இருக்குது, வச்சுருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் சில பேர் கொடுத்துருவாங்க. சில பேர் நேரடியாக அவங்களே ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போய் கரைச்சிடுவாங்க. கரைக்கிறது உண்டு. எப்படி முடியாதவங்க நம்ம ஏரியாவில் பெரிய சிலைகள் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு அவங்க இந்த பெரிய சிலை கரைக்க போகும்போது இதையும் கரைச்சிடுவாங்க. அப்படி உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பாத்திரமோ ஒரு பக்கெட்டோ புதுமையாக இருக்கணும். பழசு பொதுவாக யூஸ் பண்ணுறக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டு பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க. புது ஒரு பக்கெட்டில் அந்த சிலையை அந்த நேரத்தில் விநாயகர் பெருமானை வேண்டிட்டு கரைச்சிட்டு நம்ம வீட்டில் செடி இருக்கும் இல்லைங்களா, அந்த செடியில் இந்த களிமண்ணை எடுத்து போட்டுடலாம். அதை கரைக்கிறதுக்கு கலசம் வச்சு நீங்கள் தண்ணீர் வச்சுட்டிங்கன்னா அந்த கலச தண்ணீர் எடுத்து கூட கரைக்கலாம். கரைச்சி விநாயகர் பெருமான மஞ்சள் பிள்ளையாரையும் இதையும் கரைச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வச்சலாம். கால்படாத இடமா பார்த்து போட்டு வைக்கணும் அந்த மண்ணை. விநாயகருடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே போல் 6ஆம் தேதி பண்ணவங்களுக்கு 8ஆம் தேதி 3ஆவது நாளாக இருக்கும். ஒருவேளை 7ஆம் தேதி பண்ணிட்டாங்க, 7ஆம் தேதி தான் சார் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 9ஆம் தேதி தான் நமக்கான டைம் வரும். இப்போ 9ஆம் தேதி மாலை 4:45 to 5:45 அந்த சிலை கரைக்கக்கூடிய விநாயகர் பிள்ளையார் சிலைய விகர்ஜனம்னு சொல்லக்கூடிய சிலை கரைக்கக்கூடிய விஷயத்தை செய்யலாம். இவைகள் தான் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்யக்கூடிய முறைகளாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதுதான் விநாயகர் சதுர்த்திக்கான நேரம், நாள் மற்றும் வழிபாட்டு முறைகள். இதில் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நேரடியாக நான் தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்றும் உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார். இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த அனைத்து தகவல்கள், வாஸ்து சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலே தெரியக்கூடிய நம்பர், வாட்ஸ்அப் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான். இதில் தொடர்பு கொண்டு எந்த சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார்.